ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ பார்க்குறது எழுத்தாளர் ஜெயகாந்தன் தொடர்பான ஒரு அனுபவம். ஜெயகாந்தன் மகாபெரிவாளை பார்க்கணும், சில கேள்விகள் கேட்கணுங்கிறதுக்காக ஜெமினி ராமமூர்த்தி, மணியன் இவர்களோடு சேர்ந்து ஆனந்தவடன் ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டு காளஹஸ்திக்கு போயிருக்கார். ஜெமினி அதிபர் எப்போ மகாபெரிவாளை பார்க்க வரணுங்கிறத தகவல் சொல்லிட்டு மேனேஜரோட பேசி முடிவு பண்ணிக்கோன்னு பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டார். அது முடிஞ்சு போச்சு. கூட ஜெயகாந்தன் இருக்கார். ஜெயகாந்தனை அறிமுகப்படுத்தணும். ஜெயகாந்தன் என்ன விஷயமா வந்திருக்காருங்கிறத மகாபெரிவாளுக்கு சொல்லணும். அப்புறம் ஜெயகாந்தன்கிட்ட சொல்லணும், நீங்கள் சில கேள்விகள்லாம் பெரியவாட்ட கேட்கணும்னு சொன்னாலே அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ வேலை இருக்கு. மணி நடுவன்ற ஜெமினி ராமமூர்த்தி மணியனும் சேர்ந்து ஜெயகாந்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இவர் ஜெயகாந்தன் எழுத்தாளர். உங்கள்கிட்ட சில இதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஒன்லைனில் சொல்கிறார். பெரியவா அந்த ஜெயகாந்தன் பேர் கேட்ட உடனே முனுசாமியா அப்படின்னு கேட்கிறார். ஒரு பேரை ஒருத்தர் சொன்ன உடனே அந்த பேரை நம்ம தப்பாக உள்வாங்கிக்கிறது சகஜம். ராமமூர்த்தின்னு வேதமூர்த்தியை நம்ம கேட்போம், சரியாக காதலை வாங்கலன்னு. அதுபோல் பெரியவா காதலை வேழல போல இருக்குன்னு நினச்சிட்டு திரும்ப சொல்கிறா. ஜெயகாந்தன் பெரியவா திரும்ப கேட்கிற முனுசாமியா. பெரியவளுக்கு சரியாக காதலை வேழல போல இருக்கு. இந்த கூட்டத்தில் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கு, அதில் வேழல போல இருக்குன்னு நினச்சி மணியன் திரும்ப சொல்கிறார். பெரியவா ஜெயகாந்தன் அப்படிங்கிற முனுசாமியா. பெரியவா திரும்ப கேட்கிறார். அவரை பார்த்துட்டு ஜெயகாந்தனை பார்த்துட்டு ஜெயகாந்தனுக்கும் குழப்பம். என்னடா நம்ம பேர் ஜெயகாந்தன், இவர் முனுசாமியான்னு கேட்கிறாருன்னு அவருக்கும் குழப்பம். சரி பரவாயில்ல, பெரியவாளுக்கு சரியாக கன்வே ஆகலை போல இருக்குன்னு மணியன் தீர்மானிச்சுட்டு ஜெயகாந்தன் கிட்ட மெல்ல சொல்கிற, நீங்கள் விட்டு ஏதோ கேட்கணும்னு சொன்னாலே கேட்கலாம் அப்படிங்கிற. அப்போ ஜெயகாந்தன் சொல்கிற, நான் விட்ட கேட்குறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற. என்ன சார் நீங்கள் எவ்வளவோ கேட்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இவற்றை கேட்கணும்னு சொன்னேன், இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு மெதுவாக கேட்கிற போது, நான் இவரிடம் எவற்றையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த கேள்விகளை எல்லாம் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த அரசியல்வாதி ஒருத்தர் கேட்டுவிட்டார். குடும்பத்தோடு வந்து 40-45 நிமிஷம் பேசினார் இல்லையா, அவர் பேசிட்டார். அந்த சம்பாஷணைகளை நான் கவனிச்சுட்டு இருந்தேன். நான் என்னென்ன இவற்றை கேட்கணும்னு நினைச்சோ எல்லாத்தையும் கேட்டுவிட்டார். எனக்கு உண்டான பதிலும் கிடைத்து விட்டது. நான் அதையும் உள்வாங்கி கொண்டேன் அப்படிங்கிறது. மணியனுக்கு ஆச்சரியம். சரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஜெயகாந்தனுக்கும் அவரோட வேலை முடிஞ்சு போச்சு. ஜெமினி ராமமூர்த்தி வந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. பெரியவாளுக்கு வேறு 2 பேர் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கிற புறப்படுறான். சென்னைக்கு வந்தாச்சு. அன்னைக்கு காரில் போயிட்டு ஜெயகாந்தன் அவர்களை அவரது வீட்டுக்கிட்ட ராத்திரி ஆகிடுது. திரும்பறதுக்கு ராத்திரி ஆகிடுது. விட்டுவிட்டு வேறு 2 பேரும் போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் காலையில் மாஸ்கிட்ட விஷயம் சொல்லணும். எஸ்.எஸ். வாசன் அவர்களுக்கு விஷயம் சொல்லணும். போன வந்த விஷயத்தை அப்டேட் பண்ணணும் இல்லையா. மகாபெரிவாளை பார்த்து அவர் என்ன டேட் சொல்லியிருக்கா மேனேஜர், இந்த தேதியில் நீங்கள் வரலாம், உங்களுக்கு அது ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் சொல்லியிருந்தேன்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக ராமத்தை சீக்கிரம் வந்துட்டார். மணியனும் சீக்கிரம் வந்துட்டார். ஏன்னா அவரும் பாஸ்கிட்ட போகணும். ஏன்னா அவரும் போயிட்டு வந்திருக்கார் இல்லையா, ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்கு அவரும் வந்திருக்கார்.
இவர் 2 பேர் காத்துன்னு இருக்கிற போது ஜெயகாந்தன் உள்ள வர அடுத்த நாள் காலையில் இவன் 2 பேருக்கும் ஆச்சரியம். ஜெயகாந்தனை பார்த்துட்டு கேட்குறா, என்ன சார் நேற்று நைட்டு லேட்டாக தானே உங்களை கொண்டு விட்டோம், நீங்கள் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீள்? எங்களுக்கு வேலை, ஆஃபீஸில் நாங்கள் வேலை பார்க்குறோம், ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமே, ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்திருக்கீள்? மணியன் கேட்கிற போது ஜெயகாந்தன் சொல்கிறா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ஓடோடி வந்திருக்கேன். நேத்திக்கு மகாபிரிவாட்ட என்னை அறிமுகப்படுத்துகிற போது ஜெயகாந்தன் 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 நீங்கள் சொன்னீள். அவர் முனுசாமியான்னு கேட்டார். நேற்றுக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு போனோன்னே என்னோட அம்மா, வீட்டில் இருக்கிற என்னோட அம்மா, அப்பா கிடையாது, அப்பா தவறிட்டார் இருப்பேன், என்னோட அம்மா சாப்பிட்றியாடா, எங்கடா காலையிலேருந்து உன்னை காணும் அப்படின்னு கேட்டப்ப நான் விஷயத்தை சொன்னேன். மகாபிரிவோட தரிசனம் பண்ணுறதுக்காக போனாங்க, நான் கூட போனம்மான்னு சொல்கிற போது இந்த விஷயத்தை சொன்னேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜெயகாந்தன், அவர் முனுசாமியான்னு கேட்டார்னு சொன்ன உடனே என்னுடைய அம்மா, எனக்கு தட்டில் சாதம் போட்டு கொண்டிருந்த அம்மா அப்படியே ஸ்டன்னாகி நின்னாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு நான் கேட்குறப்ப, என்னடா சொன்னார் அந்த பெரியவர், என்ன சொல்லி உன்னை சொன்னார் அப்படின்னு கேட்ட உடனே நான் முனுசாமின்னு திரும்ப சொன்னேன். என்னுடைய அம்மாவின் விழிகளில் ஜலம் கசிந்தது. என்னுடைய அம்மா சொன்னாங்க, அந்த பேரைத்தான் உனக்கு நாங்கள் வச்சோம், நானும் உன்னுடைய தகப்பனார், அதாவது என்னுடைய கணவரும் சேர்ந்து அந்த பேரைத்தான் உனக்கு வச்சோம். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க 2 பேர் தான். ஒன்று உன்னோட அப்பா, அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். இன்னொன்று நான் தான். உனக்கு முனுசாமின்னு ஒரு பேர் இருக்கிற விஷயம் உனக்கே தெரியாது. ஆனால் நீ பார்க்க போன மகான் அந்த பெயரை சொல்லி உன்னை அழைக்கிறார் என்றால் அவர் முக்காலமும் உணர்ந்தவர்னு அந்த அம்மா கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னோட அம்மா இந்த விஷயத்தை சொல்கிறாராம் ஜெயகாந்தன். என்னது நாஸ்திகமாவது என்னவாவது பாருங்க. ஒரு ஞான திருஷ்டியின் மூலமாக ஒரு நாஸ்திகரை கூட அலச முடியும். மகாபிரிவை சொல்கிறார், முனுசாமின்னு சொல்கிறார், அத்தனை பேருக்கு மத்தியில் சொல்கிறார். ஜெயகாந்தன் அந்த ஆச்சரியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மகளன் அலுவலகத்துக்கு இந்த விஷயத்தை இவர்களிடம் சொல்கிறார். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.